இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு. ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியும். விஜய் கூட்டத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு செருப்பு வீசப்பட்டுச்சு. அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். செருப்பு வீசப்பட்டிருக்குன்னா கூட்டத்துக்குள்ள திமுகவினர் ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு தானே இதை நம்மளால எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி விஜய் பேசி முடிச்ச உடனேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனேயே அங்க காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்காங்க. வீடியோ இருக்கு. ஏன் தடியடி நடத்த வேண்டிய தேவை என்ன? விஜய் பேசி முடிச்சுட்டார், அவன் கலைஞ்சு வீட்டுக்கு போறான். விஜய் பேசுற வரைக்கும் நடக்காத அசம்பாவிதம் விஜய் பேசிட்டு போன பிறகு நடக்குது அப்படின்னா இது நாம சந்தேக கண் கொண்டுதான் பார்த்தாகணும், வேற வழி இல்ல. நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இந்த முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுறையை சரி செய்திருக்கலாம், இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். எங்க பையன் தான் இறந்துட்டான். 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். என்ன இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். பாதுகாப்பு கொடுக்காம இந்த இடத்துல குட்ட தப்பு தப்பு. பச்சை மாடுகளுக்கு எங்க கொடுக்கணும்? சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ரசிகருக்காக வருங்க. என்ன அதுக்கு வந்து கட்சிக்காக வரல. நீ அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காம எல்லா குழந்தையும் கொண்டு விட்டீங்க. குழந்தைகளை கொல்லலாமாடா? பயப்படுறானுவா, காலை வச்சா பயப்படுறானுவா. தமிழ்நாடு என்ன போகுது? தமிழ்நாடு மாற போகுது. எவன் அவன் ஊருக்கு சீட்டை கிழிச்சுக்கிட்டு திருக்கொலைக்கு வர்றான், திருச்சிக்காகவும் வர்றான், மெட்ராஸுக்காகவும் வர்றான். எவன் பிறந்த ஊருக்கு போறானுங்கிறது தெரியாது. அதனால இப்ப எல்லாம் அங்க வராத இங்க வராத, நீ வரக்கூடாது, நீ வரக்கூடாது. எதுக்கு வரவானு சொல்ற? ஓன் ஊரா? தமிழ்நாட்டு ஓன் ஊரா? நீ எங்க இருந்து போனா? அவன் வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமோ என்னமோ? என் பிள்ளை விஜய் படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான். அந்த படம் நடிச்ச பணத்தை 3 கிலோ அரிசி போட்டு போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்க வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன். இன்னும் நடக்காது. நெஞ்ச வாங்கிட்டு மக்களை எங்க போனா பிறந்தா கொலை, கல்லாம்படான வச்சுட்டு பிள்ளைய கொள்றா. அங்க போனா வாத்தியார் பொண்ணு கிடக்குறான், ரோட்ல பொண்ணு நடக்க முடியல. என்ன நடக்குது? தமிழ்நாடு அரசியலாவா இருக்கு. அவன் குடும்ப அரசியல் நடத்துறான். மக்களுக்கு அவன் நடத்துறான் அரசியல். இப்ப அவன் குடும்ப அரசியல் நடத்துறான். தமிழகம் மிகவும் துக்கமாக கண்கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற